கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 11:10, மேத்யூ 11:10. அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மல்கியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை சொல்லி, இவன்தான் அவன் என்று யோவான் ஸ்நானகனை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுக்கிறார். மல்கியா 3:1 என்ன சொல்லப்படுது? இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருகிறார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தினுடைய நிறைவேற்றமாக தான் என்ன வந்திருக்கிறாரு? யோவான் ஸ்நானகன் வந்திருக்கிறாரு. அது இவரைத்தான் பிதாவாகிய தேவன் சொன்னாரு என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனத்தையும் யோவான் ஸ்நானகனையும் உறுதி செய்யக்கூடிய காரியம். மார்க்கு தன் சுவிசேஷத்தில் எழுதும்போது, இதோ மார்க்கு 1வது அதிகாரம் 2வது வசனம், நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ என்ன, இந்த யோவான் ஸ்நானகன் தான் கடைசியாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய காரியத்தை இங்கே மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லி இதைத்தான் அவர் செஞ்சார் என்று சொல்லி மறுபடியும் அதை உறுதி பண்ணக்கூடியது. அதே மாதிரி சகரியா, அவருடைய தகப்பன் சகரியா வயதானவராக இருந்து தேவாலயத்தில் இருக்கும்போது அங்கே காபிரியேல் என்ற தூதன் சொல்கிறாரு, ஐயா, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிறேன், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறான், அவன் இந்த மாதிரி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான்னு சொல்லி சொன்ன உடனே அவர் ஏன் என்னன்னு கேள்வி கேட்டது எப்படி ஆகுன்னு சொன்ன உடனே அந்த தேவதூதன் சகரியாவனுடைய வாயை மூடிடுறாரு. கடைசியில் எப்போ பிள்ளை பிறந்து பிள்ளையை கொண்டு தேவாலயத்தில் அவர் பிரதிஷ்டை பண்ணும்போது தான் அவருக்கு மறுபடியும் வாய் திறக்கப்படுகிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அங்கே ஒரு பாடல் பாடுகிறார். அந்த பாடலை நீங்கள் லூக்கா 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். 67வது வசனத்திலிருந்து 80வது வசனம் வரைக்கும். அதில் 76வது வசனத்தில் சொல்லும்போது, நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எண்ணப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். அப்போ என்ன, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நீ நிறைவேற்றுவாய் என்று தன்னுடைய பிள்ளையை தேவனுடைய ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணி பாடக்கூடிய ஒரு பாடல். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? இவர் தான் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லப்பட்ட ஒரு ஆள். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் சரியான ஊழியம். அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன். அவனுடைய வாக்கு நிறைவேறும் விதமாக இது நடைபெறுகிறது என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த நாளில் நம்ம ஊழியம் செய்கிறோமே, அப்போ நம்மளுடைய ஊழியம் தேவன்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அதை நம்மளை அனுப்பினது பிதாவாகிய தேவன், நம்மை அனுப்பினது குமாரனாகிய கிறிஸ்து, நமக்குள் இருந்து கிரியைகளை நடப்பிப்பவராகிய பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் விதமாக நாம் எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறோம்? கர்த்தரை அடையாளம் காட்டுகிற ஊழியத்தை செய்கிறோமா, இல்லை நம்மளை அடையாளம் காட்டுகிற ஊழியத்தை சொல்கிறோமா? நீங்கள் சிந்தித்து பாருங்க. ஏன்னா யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? நான் சிறுகணும், கர்த்தர் பெருகணும். அவர் தான் மணவாளன், நான் மணவாளனுடைய தோழன். எவ்வளவு அழகா நேர்த்தியா நம்ம செய்கிற ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒவ்வொரு ஊழியக்காரனும் யாரை அடையாளம் காட்டி கொடுக்கணும்? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதாக. அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு செய்தியிலே இந்த யூடியூப் சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியிலே பின்னாடி ஒரு 30 செகண்டுக்கு ஒரு வீடியோ போடுறோம். என்ன, உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டு கதவை மூடி நீங்கள்
கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. நீங்கள் எந்த ஊழியக்காரன்ட்ட போய் மண்டையை கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு. காரணம் என்னென்னா, எங்கள் ஒரு நல்ல ஊழியக்காரனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவை சரியான முறையில் வளர்ப்பது தான் ஒரு நல்ல ஊழியக்காரனுடைய அடையாளம். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கீங்களே, நீங்கள் ஊழியம் செய்யும்போது உங்களை பார்த்து இது தேவனுடைய ஊழியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளமுள்ள ஊழியம் செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை பார்த்து இது தேவனால் அனுப்பப்பட்டவன் இவன் என்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்தது போல, இன்றைக்கும் எங்களை பார்க்கிறவங்க இது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியம் என்று மக்கள் சாட்சி கொடுக்கும் விதமான ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள நேர்த்தியான கர்த்தரை அடையாளம் காட்டுகிற ஊழியத்தை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.